தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்துல ஹஸ்தம் நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. அதாவது சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்ப சனி பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாவே தெரிய தொடங்கும். இந்த ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில இருக்காரு. 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1ஆம் தேதி பிறகுது அன்னைக்கு மேசராசிக்கு போறார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசிக்கு போறார். செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார். புதன் கும்பராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மீனராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி மறுபடியும் மேசராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் உச்சத்துல மீனராசியில குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் பயிற்சியாய் மீனராசிக்கு போயிருக்காரு. ராகு மீனராசியில இருக்காரு. கேது கன்னிராசியில இருக்காங்க. அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், செய்ய வேண்டிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்களும் சரி, நீங்க நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது வருது. ஜென்மத்துல ஏற்கனவே ராகு இருக்காரு. சர்ப்பதோஷத்தோட பிடியில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அச்சமூட்டக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அது உண்மைதானா ஜோசியரே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான். ஆனா முதல்ல ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுள் வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர். ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார். அப்படிங்கிற வகையில பெரும்பகுதி கிரகங்கள் உங்களோட ராசிக்குள்ளேயே இருந்து சுமாரான பலன்களை கொடுத்தாலும் அதையும் தாண்டி சில நன்மைகள் அப்படிங்கறதும் இந்த மாசத்துல நடக்கும். அப்படிங்கறதால இந்த எதிர்மறை கருத்துகள் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு நேர்மறை சக்திகள் அப்படிங்கறத வளர்த்துக்கோங்க. நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதோட இந்த மாசம் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியோட தொடங்குது. சனி பகவான் பயிற்சியாகி உங்களோட ஜென்ம ராசிக்கே வந்துட்டாரு. நிறைய கிரகங்கள், அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன், புதன் உங்களோட ராசிக்கு வர போறாரு, சுக்கிரன் உங்களோட ராசியில இருக்க போறாரு. இப்படி நிறைய கிரகங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே இருக்கு. அப்படிங்கிறது ஒரு விதமான பதட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு ஆட்படாம இறை வழிபாடுகளை செஞ்சு நேர்மறை சக்திகளை பெருக்கிங்க, நன்மைகள் நிறைய நடக்கும். அதோட நிறைய பேருக்கு ஜென்மசனி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிறைய குழப்பம் இருக்கு இதுல. ஏன்னா நிறைய பேர் 2026 தான் சனி பயிற்சிங்கிறாங்க. இந்த திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் கூட 2026 தான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க என்ன இப்ப சனி பயிற்சின்னு சொல்றீங்க அப்படின்னு சந்தேகமும் குழப்பமும் இருக்கு. அப்படிங்கறதால அதையும் நாம தெளிவுபடுத்தணும். அதாவது கோவில் பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஆகம விதிப்படி நடத்துது. அதை அவங்க மாத்தவே மாட்டாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 சனி பயிற்சி அப்படிங்கறத திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்கு. நீங்க அதை கொஞ்சம் புறந்தள்ளிடலாம். ஏன்னா இப்போ உங்களோட ஜாதகமே எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் இருக்கும். வேணும்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஜோதிடர்களை பார்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம். அதாவது சூரியன் காலையில 6:18 மணிக்கு உதயம் அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது அப்படின்னா அது ஆகம விதிப்படி. ஆனா துல்லியமான திருக்கணித பஞ்சாங்கம் என்ன சொல்லுதுன்னா சூரியன் 6 மணிக்கே உதிச்சிருச்சு. அந்த சூரியனோட ஒளி பூமிக்கு வர்றதுக்கு 18 நிமிடம் நேரம் எடுக்கும். அதனால சூரிய உதயம் 6 மணிக்கு தான் அப்படின்னு ரொம்ப துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடியதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அந்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த வீடியோ பதிவிடுற இன்றைய தேதியில சனி பகவான் பயிற்சியாகி உங்களோட ராசிக்கு வந்துட்டார். அப்ப இன்றைய தினம் இந்த வீடியோ கேட்கக்கூடியவர்கள் ஒரு விதத்தை நீங்க ரொம்ப கவனமா கருத்துல வச்சுக்கணும். இப்போ கூட நீங்க கேட்கறதுக்கு மதியம் கூட ஆயிடலாம். அதனால சொல்றேன், ஒன்னும் கெட்டு போல. குளிச்சு முழுவிட்டு ஒரு கருப்பு நிற ஆடை அப்படிங்கறத அணிஞ்சிட்டு மாலை நேரத்துல போயிட்டு விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குங்க.
மாற்றுத்திறனாளிகள் உங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ 2 பேருக்கோ உணவு அப்படிங்கிறத வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு கருப்பு நிற உடை வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு குடை வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு காலணி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுட்டு இந்த நாளை தொடங்குனீங்க அப்படின்னாலே இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய பாதிப்புகள் எதையும் உங்களுக்கு கொடுக்காது. இருந்தாலும் ஜென்மராசியில சனி இருக்கார் அப்படிங்கும்போது நாம குடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ரெண்டுலேயும் கவனமா இருங்க. இப்ப மற்ற கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. சுக்கிரன் உங்களோட ராசியில இருக்காரு. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபராசியில இருக்காரு. அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம், ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை, நகை நட்டு வாங்குறது, புதுசா துணி வாங்குறது, இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாசத்துல நடக்கும். அது மாதிரி பெரிய பெரிய ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வணங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் லட்சியம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதை எல்லாமே இந்த ஏப்ரல் மாசத்துல நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு திருப்பதி போறேன், ஒரு நவகிரக சுற்றுலா போறேன், இல்ல அயோத்திக்கு போறேன், ராமர் கோயிலுக்கு போறேன், இல்ல ஒரு சபரிமலைக்கு யாத்திரை போறேன், இந்த சித்திரை விசுவுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். இந்த மாதிரி யோசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி கும்பராசியில மாச தொடக்கத்துல புதன் இருக்காரு விரயஸ்தானத்துல. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது தான் பழமொழி. 10 ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. வர வேண்டிய வரத்து வந்துகிட்டு இருக்கோம். வேலை செய்யற இடத்துல ஒரு அட்வான்ஸ் ஒரு 10,000 கேட்கறேன், 50,000 கேட்கறேன், 1 லட்சம் கேட்கறேன், ஒரு லோன் கேட்கறேன் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல அது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அது மாதிரி 10ஆம் தேதி மீனராசியான உங்களோட ராசிக்கே புதன் வந்துருவாரு. அப்ப புதன் உங்களோட ராசிக்குள்ள நீசம் அடைஞ்சாலும் கூட நீசபங்க ராஜயோகம், புத சுக்கிர யோகம் இது எல்லாத்தையும் கொடுக்கறாரு. அப்படிங்கறதால எதிர்கால நலன் கருதி நீங்க தீட்டிய திட்டங்கள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும். சரி, போ ஒரு பையன் இருக்கான், இடங்கடம் ஒன்று வாங்கி போடுவேன் அப்படின்னு ஏதாவது பிளாட்டு வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பிளாட் அமையும், விலை குறைவா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். அந்த வகையில வாங்கலாம். அது மாதிரி ஒரு பெண் பிள்ளை இருக்கு, நகை நட்டு சேர்க்கணும், சீர்வரிசை பொருள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமா கிடைக்கும். அதோட வீடு கட்டணும், ஏற்கனவே இருந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும், இந்த மாதிரியான முயற்சிகள்லயும் நீங்க ஈடுபடலாம். 10 ரூபா நம்ம கடனா இருக்கணும் அந்த மாதிரி பாத்துங்க. நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளுங்க தான் மீன ராசிக்காரர்கள். ஆனா அதை கடனா படாம கமிட்மெண்டா வச்சுக்கணும். ஏதோ ஒரு இடம் வாங்குறோம், ஒரு இஎம்ஐல வாங்கி போடுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கறத வச்சுக்கிங்க. இல்லைன்னா பணம் நாம சேமிச்சு வச்சோம்னா 10 ரூபா வீட்டுல வைக்க முடியாது. அதுக்கு ஏதாவது வெட்டி செலவு, தெண்ட செலவு அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் பணத்தை பணமா வச்சிருக்காம ஒரு நகையா வாங்கி அதை கூட பேங்க்ல அடகு வச்சு அந்த அடிப்படையில கூட நீங்க ஒரு கடன் அப்படிங்கறத உருவாக்கி வச்சுக்கலாம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோட இருக்கணும். ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறது நம்மளோட வயிறு பகுதியை பாதிக்கும். அஜீரண கோளாறு, தொண்டை புண், அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் உணவுல கரெக்டா நேரத்தை செலவு பண்ணுங்க. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. கொஞ்சம் மாமிசம், கொழுப்பு, காரம், மசாலா, எண்ணெய் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு சாத்வீக உணவு முறைகளுக்கு கொஞ்சம் மாறிங்க. காய்கறி, பழம், கீரை அப்படிங்கிறத உணவுல அதிகம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. அது மாதிரி இந்த மாச தொடக்கத்துல மிதுன ராசியில இருக்கிற செவ்வாய் கடகராசியில போய் 7ஆம் தேதி நீசம் அடைகிறார். 5வது வீட்டுக்கு போறார். உங்களோட ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான அவரு பூர்வ புண்ணியஸ்தானத்துல போய் நீசம் அடைகிறார். அப்படிங்கும் போது இடம் பூமி சம்பந்தமா பிரச்சனை வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது வழக்கு இருந்தா பேசி முடிக்க முயற்சி செய்யுங்க. அண்டையலார் வகையில நிலப்பிரச்சனை வராம இருக்கணும்னா அவர்களையும் அழைச்சி பேசி முறைப்படி அளந்து உங்களோட இடத்துக்கு வேலி அப்படிங்கறத அமைச்சிங்க. தேவையற்ற பிரச்சனைகள் எதுவும் வராது. மற்றபடி நீங்க பெருசா பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்காது. நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.